வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, கம்பு கொழுக்கட்டை. கம்பு இருக்கு இல்லைங்களா? நம்ம நவதானியத்தில் ஒன்று கம்பு, சிறுதானியத்தில் ஒன்று சொல்லுவோம் இல்லையா? அந்த கம்பு வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பு மாவா உங்களுக்கு கடையில் கிடச்சா நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம். இல்லைன்னா கம்பை வாங்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் ஒரு 2 நாள் நல்லா காய வச்சுட்டு, அதை நம்ம மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி நைஸாக மாவாக அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்லேயே மிக்சியில் போட்டு அரைக்கலாம். அது ஒரு 2, 3 டைம்ஸ் போட்டு அரைச்சி அது ஜலிச்சிட்ருக்கணும். அதனால் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக நைஸாக வரும். இதை நீங்கள் அப்பப்போ நம்ம தோசை சுடும்போது கூட ஒரு ஸ்பூன் போட்டு தோசையில் கலந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ அடுத்து கொழுக்கட்டைக்கு நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். வெல்லம், அடுத்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 3 ஏலக்காய். ஏலக்காய் ஒரு வாசனைக்காக ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் ஏலக்காய். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாம். பொடிச்சிட்டு அதை கரைச்சி தான் சேர்க்க போகிறோம். வெல்லத்தில் சில தூசிங்க, கல் இது எல்லாமே இருக்கும். அதனால் நல்லா வெல்லத்தை உடச்சிட்டு அதை நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இது பாகு பதம் வரணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம அது கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ பார்த்திங்களா, நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி வேண்டாம். ஒரே 1 டம்ளர் அளவுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு தெரியும். மாவு குவான்டிட்டி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். அவ்வளோதான். இந்த கம்பில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்களா உங்கள் வீட்டில்? அப்போது வீக்லி ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் இந்த கம்பு கொடுங்க. கம்பை கஞ்சி மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கம்பங்கூழ் அது செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து இதை நம்ம தோசையில் போட்டு கொடுக்கலாம். இல்லைனா இட்லியில் கூட போட்டு கொடுக்கலாம். இதை ஊற வச்சு இட்லி மாவு அரைக்கும் போது கூட சில பேர் இதையே ஊற வச்சு அரைச்சி செய்வாங்க. அப்படி இல்லைனா இப்போ நீங்கள் மிஷினில் கொடுத்து இப்போ அரைச்சி வைக்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரி 1 கிலோ 2 கிலோ அப்படி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நம்ம தோசை சுடும் போது அதில் 1 ஸ்பூன் போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்களா, நம்மளோட வெல்லம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம இறக்கி வச்சிடலாம். அது ஒரு சைடு ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கம்பு மாவு, அந்த மாவை இந்த கடாயில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு அதை நல்லா வறுத்து எடுங்க. இந்த மாவு கொஞ்சம் லைட்டாக சூடாகணும். சூடாச்சுன்னா அது இந்த வறுத்தாலும் அந்த மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் லைட்டாக ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் கூட வேண்டாம். டக்குன்னு மாவுன்றதுனால அது சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வறுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளோட மாவு வறுத்தாச்சு, அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லையா வெல்லம் கரைச்சி, அந்த வெல்லத்தை அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க தூசி, அந்தமாதிரி குட்டி குட்டி கல், இது பார்த்திங்களா, இது எல்லாமே வந்துடும். இதை கரைச்சி ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாவு, இதோட அந்த வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி, அதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 ஏலக்காய் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நல்லா நசுக்கி அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காவை நல்லா இந்த மாதிரி துருவிக்கோங்க. துருவிட்டு சேர்த்திங்கன்னா அதை சாப்பிடும் போது அந்த தேங்காயோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அதனால் துருவி சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு வாட்டி. இந்த தேங்காவை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலருங்க. எடுத்த உடனே சேர்த்துறாதீங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா அது அப்புறம் கொஞ்சம் தண்ணியானாலும் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு இந்த கொழுக்கட்டை பதத்துக்கு நம்ம பிடிச்சா எப்படி பிடிப்போம் அந்த மாதிரி வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லமும் சூடாக இருக்கும், இந்த மாவும் சூடாக இருக்கும். அதனால் அது கை வச்சு நம்மளால் பிசைய முடியாது. அதனால் ஒரு கரண்டி வச்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அதை சூடாக வெத வெதன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா பிசைஞ்சிட்டு அது நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த பிடி கொழுக்கட்டை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க.
உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வேணுனாலும் ரவுண்ட் ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி இப்படி கையில் எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நீங்கள் அதுவும் செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கம்பை வந்து எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. கம்புன்னது கம்புங்கூழ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதில் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் சரி அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸு குழந்தைங்கன்னு இல்லை, வீட்டில் பெரியவங்களும் இந்த மாதிரி கம்பங்கொழுக்கட்டைன்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ பசங்களுக்கு இது ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ரவுண்ட் ஷேப்லேயும் செஞ்சுருக்கேன், அப்புறம் பிடி கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சதை நம்ம நார்மலாக இட்லி செய்வோம் இல்லையா, அந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் இந்த கொழுக்கட்டை எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையை அதில் மூடி நம்ம வந்து நல்லா வேக வச்சு அதை எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வெந்துருச்சு பார்த்திங்க. அது கொஞ்சம் கூட கரையும் இல்லை, ஒன்றும் இல்லை, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொழுக்கட்டை மேலே நம்ம லைட்டாக ஒரு முந்திரி வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்தி ரெசிபீஸும் நம்ம சேனலில் இருக்குது. எல்லாமே பாருங்கள். மூக்கரட்டை கீரை துவையல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அடுத்து தூதுவளை துவையல் அதையும் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.